ஐயா வணக்கங்கய்யா. ஐயா வணக்கம். உங்கள் பேர் ஊர் மட்டும் சொல்லிடுங்க சார். என் பெயர் சேதுராமன், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தாலுக்கா கொளத்தூர் கிராமம். என்னுடைய மனைவி பேர் சாந்தி என்கிற பட்டு, பையன் மகேஷ், என்னுடைய 2 பேத்திகள் இருக்காங்க சார். நாங்கள் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், மகிழ்ச்சியான வாழ்க்கை. நீங்கள் ஒரு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி. ஆமாம் சார். சரிங்க, இன்னைக்கு நம்ம உங்களோட 5 ஏக்கர் பண்ணையை தான் பார்த்துருக்கீங்க. பல பயிர்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லது. பழமரங்கள் பண்ணுறீங்க, அப்புறமா வந்து மருத்துவ குணம் கொண்ட பழமரங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறமா டிம்பர் வுட் மரங்கள் பண்றீங்க. நல்லது சார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க காய்கறி மட்டும் தான் இன்னும் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். எஸ் சார், கரெக்ட் சார். தான் பண்ணல. கரெக்டாக வாட்ச் பண்ணுறீங்க. நல்லது சார். கோழி வச்சிருக்கீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. மீன் வளர்ப்பும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். ஆமாம் சார். இதுதான் உங்க பண்ணைங்களா அது? ஆமாம் சார், பண்ணை குட்டை சார். நான் 3 பண்ணை குட்டை வச்சிருக்கேன் சார். 3 வச்சிருக்கீங்க? ஆமாம் சார். எஸ் சார். ஏன் எதுக்கு இதில் 3 பண்ணை குட்டைன்னா சார், ஒரு 3த்துக்கும் 3 வித பயன்பாடுகள் இருக்குதுங்க. ஒன்று வந்து நிலத்தடி நீரை மட்டும் சேமிக்கக்கூடிய ஒரு பண்ணைக்குட்டை, அந்த பக்கங்க மேற்கு பக்கம் வச்சிருக்கிறேன். இது கிழக்கு பக்கங்க. வடக்கு பக்கத்தில் ஒரு குட்டை வச்சிருக்கேன். அதனுடைய என்னன்னா, அதில் வந்து ஒன்லி இந்த தம்பியினுடைய லேண்டுன்றதுனால அவர் வந்து நுண்ணுயிர்களை பெருக்கிறாருங்க. சூடோமோனஸ், பொட்டாஷ் பாக்டீரியா, அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, இது எல்லாத்தையும் அதில் விட்டுட்டு அதுலேருந்து அவர் வந்து அந்த தண்ணியை பயன்படுத்துறாரு. அதனால வந்து இந்த நுண்ணுயிரால இந்த தாவரங்கள் நல்லா வளர்ச்சி அடையுது சார். உண்மையான காரணம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அதுல ஒரு மகிழ்ச்சியே இருக்குதுங்க. அதை அந்த மகிழ்ச்சி எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்ப இறைவன் எங்க இருக்கிறாருன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. இறைவன் இருக்கிறாருங்க, அதை நம்ம உணரணுங்க. அதுதான் அது இயற்கையில தான் உணர முடியும். இயற்கை விவசாயத்துல தான் அந்த கடவுளை நம்ம உணர முடியுங்க. வேற எதிலையும் உணரவே முடியாதுங்க. ஏன்னா அங்க இயற்கைக்கு தேவையான அனைத்து ஜீவராசிகளும் இங்க இருக்குதுங்க. அதுதான் உண்மை. நீங்க பாக்குறீங்களா, எல்லா பறவைகளும் என்னுடைய இதுல இருக்குது. முயல்ல இருந்து, கீரிப்புள்ளையில இருந்து, பாம்பும் இருக்குது. பாம்பு நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மனிதனை விட பாம்பு நல்லதுங்க. அது நம்மள எதுவும் தொந்தரவே செய்யறது கிடையாதுங்க சார். அது பாட்டு போகுது. அது நேரத்தை நம்ம குறிக்கிடக்கூடாது. தேனீக்கள் நேரத்துல கூட இரவுல நான் டார்ச் லைட் அடிப்பேன் தவிர, பகல்ல 5 மணிக்கு மேல டார்ச் லைட் அடிச்சா தேனி வந்து கொட்டிடும். ஏன்னா அது ஒரு பழக்கந்து தன்னுடைய இரையை தேடக்கூடிய நேரம் அது. அந்த நேரத்துல நீ டார்ச் லைட் போனா உன்னை எதிரியா நினைக்கும். அது வரைக்கும் நீ நண்பன். அதுக்கு காரணம் அந்த இரவு நேரம். நீ எப்படி வேணாலும் பண்ணிக்கோ. நான் பகல்ல போறதால எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. 5 மணிக்கு மேல லைட் அடிச்சா உன்னை லைட்டோட கட்சி போவேன் அப்படி என்ன சொல்லும். ஒரு தடவை அப்படி கடிச்சிருக்குது என்ன, நீ எனக்கு நண்பனா கூட இரு, ஆனா என் நேரத்தை நீ குறிக்கிறாதே. அப்படிதான் அந்த பாம்பும் சொல்லுது. நீங்க அதுக்கு மேல போவாதீங்க. ஒரு 8 மணிக்கு மேல போவாதீங்க பாம்பு கிட்ட. அது காலையில 4 மணிக்கு போயிடும். அதுவா 4 மணிக்கு மேல நீங்க போங்க. அது இயற்கை அதுக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். உணர்வுகள், அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துது. ஏன் அந்த உணர்வுகளை நீங்க அழிக்கிறீங்க? சரிங்க. நல்லது சார். சரிங்க. இப்போ பணக்குட்டியில இது எவ்வளோ அடியில் வெட்டிருக்கீங்க சார்? இது வந்து ரொம்ப ஷார்ட்டு, ஒன்லி 5 ஃபீட் தான். இது வந்து மணல் கலந்த குருமன். உங்களுக்கு வந்து நீரை தாங்கி பிடிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால இந்த நில அமைப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் தர மாதிரி இருக்கும். பாருங்க, இங்க வந்து பாருங்க, அது சிமெண்ட் மாதிரி பாருங்க. எப்படி இதுக்கு வந்து கல்பாறைகள் போட்டு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மண்ணுக்கு கல்பா இது இடிஞ்சு விழாது. அப்படிங்களா? ஆமாங்க. ஒன்ஸ் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, ஆமாம், செவரு மாதிரி தான் இருக்கு. எஸ், இது வந்து மணல் கலந்த குருமன். இதுதான் முதல்ல விவசாயிங்க நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற அரசு மண்வள ஆராய்ச்சி மையம் அங்க எடுத்து கொடுக்கும் இந்த மண்ணை. இதை மக்களுக்கு வந்து நீங்க தெளிவுபடுத்துங்க. நம்ம அரசு செய்யற செயல், நல்ல செயலை நம்ம விவசாயிகள் பயன்படுத்தணும்னு சொல்றேன். ஒன்றும் அதிகம் இல்லைங்க. 20 ரூபாய் மண்ணை எடுத்து கலெக்ட் பண்ணி எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்றத அரசு மண் வள ஆராய்ச்சி மையம் விழுப்புரம் அரசு அங்க போயிட்டீங்கன்னா வேளாண்மை துறையில அவங்க அழகா 20 ரூபாயில உங்களுக்கு என்ன மரம் வரும், இந்த மண்ணுக்கு எந்த மண் வராது, இந்த மண்ணுல என்ன சக்தி இல்லை அப்படி சொல்லி முத ஆராய்ச்சி பண்ணது எனக்கு கால்சியம் சக்தி இல்லை. ஆமா, நான் சுண்ணாம்பு சேர்த்து வந்து காட்டுறேன் பாருங்க. அங்க வச்சிருக்கிறேன், சுண்ணாம்பு வச்சிருக்கிறேன். அது இயற்கை சுண்ணாம்பு இருக்கும். நீங்க இந்த சுண்ணாம்புலாம் கிடையாது, கல் சுண்ணாம்புலாம் கிடையாது. பக்கா இயற்கை சுண்ணாம்பு, கிளிஞ்சல் சுண்ணாம்பு. அதை தான் நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு ஒரு சதவீதம் இருக்குது. 50%, 50 ml, 50 சாரி மணி, அது திரவமாக இருந்தால் 50 ml. உங்களுக்கு கடினத்தன்மையாக இருக்கிற திரவ பொருளாக இருந்ததுன்னா ஒரு 25 ml, 25 கிராம் அப்படி நம்ம அது நம்ம இன்புட் கொடுக்குறாங்க. இப்போ இதில் வந்து 2 வகையான மரங்கள், இது மீன்கள் வளர்க்குறேன். இந்த மீன்கள் இந்த 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 2 வகை இது பாருங்க. இதில் இது பாருங்க, இது ஜிலேபியா. இதனுடைய இதுக்கு முதல்ல என்ன உணவு தரேன்னா இந்த இந்த சாணி கரைசல். இந்த சாணியில வந்துங்க 3 கலக்கிறேன். இதுல 3னா இதுல வந்து சாணி, அதனுடைய யூரின், கோமியம், அதுவும் கூட என்னன்னா தவிடு, சாம்பல் சத்து. சாம்பல் சத்துக்காக அந்த சாம்பல் சத்தை வந்து எரிச்சு சாம்பலாக்கி போடுறாங்க, குளிக்க வச்சு. அது நமக்கு இல்லை. இந்த இந்த
அந்த கரிம பொருளையே மீன்களுக்கு கொடுக்குறேன். அது சாப்பிட்டு அதனுடைய கழிவை வெளியெடுத்தது. அது வந்து நுண்ணூட்ட சக்தியா வருது. அந்த மீன் கழிவுல இருந்து பலவித நுண்ணூட்ட சத்துக்கள் என்னென்னமோ சொல்றாங்க. அது நமக்கு தெரிய சிங்கு அது இது என்னென்னமோ சொல்றாங்க. நுண்ணூட்ட சத்துக்கள் அது மீன் கழிவா வெளியில வருது. இப்போ இதை வந்து நம்ம முதல்ல இன்புட்டா கொடுக்குறோம், அது நமக்கு அவுட்புட் கொடுக்குது. அது விவசாயத்துக்கு நம்ம அவுட்புட்டா கொடுக்குறோம். இதுதான் உண்மை. இதை நேரடியா நம்ம போய் அதில் விடுறதை விட அது வந்து சுத்தி வரும்போது சுழற்சி முறையில இந்த அவுட்புட்டை நம்ம கொடுக்குது. அது அதாவது மெருகூட்டுறது, அந்த நுண்ணூட்ட சகத்தை வளர்க்குது, அந்த நுண்ணுயிர்களை பெருக்கி கொடுக்குது நமக்கு இந்த மீன். இதான் உண்மைங்க. இது விவசாயத்துக்கு தெரிஞ்சுக்கணும். உடனே எடுத்து போய் சாம்பலை கோட்டு, உடனே எடுத்து போய் தவிட கோட்டுன்றாங்க. தவறான கருத்து இது. இது என்னுடைய கருத்து இல்லைங்க. நல்ல விவசாயி ஞானிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க சொன்ன கருத்து இது. விவசாயிகள் ஞானிகள் சொன்னது கருத்து இது, என்னுடைய கருத்து கிடையாதுங்க இது. அது தயவுசெய்து புரிஞ்சுங்க. ஆமாங்க. இதை வந்து உடனே டைரெக்டா எதையும் கொடுக்கக்கூடாது. இப்போ கறி சத்துன்றீங்க, ஏன் அதை எரிக்க வச்சு கொடுக்குறீங்க? கட்டையை கூட கரிமம் எரிக்க வச்சு அதை சாம்பலாக்கி அது ஒரு பக்குவமாக எடுத்து அது கொடுக்குறீங்க அந்த நுண்ணீர் வளர்கிறதுக்கு. அது மாதிரி தான் இது. இதுக்குள்ள என்ன நன்மை கிடைக்குது? இதனால நன்மை வந்து உங்களுக்கு இது பிளான்டைன்ஸ் பெருகுது. பிளான்டைன்ஸ் இந்த நீர் வந்து வெள்ளையா இருக்குது. ஆமா, நீர் பாக்கும்போது நல்ல க்ளீனா இருக்கு. அவங்க ப்ளூ ப்ளூ கலர் இருக்கு. ப்ளூ பிளான்டைன்ஸ் ஃபாரின்ல இருக்கு அந்த மாதிரி. எஸ் 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 உண்மை 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 உண்மை. அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, நீங்க உணர்வுபூர்வமா பேசுறீங்க. கரெக்ட். இதுல நிறைய உண்மைகள் இருக்குது. இதுல வந்து நுண்ணுயிர்கள் இருக்குது. இந்த சாணி கரைசல் போய் எங்க நுண்ணுயிர்களை பெருக்குது. இந்த வெள்ளையா இருக்கிற நீரை வந்து இது வந்து சத்துள்ள தனியா மாத்துது. இதை இந்த மீன் சாப்பிட்டு அதனுடைய கழிவுகளை வெளியேற்றுது. என்கிட்ட அந்த வாத்து இருந்ததுங்க ஒரு காலத்துல, அந்த வாத்துக்கள் இதில் விடுவேன், அதனுடைய கழிவும் இதில் போகும். இப்போ அந்த வாத்துக்கு இல்லைங்க. இப்போ எல்லாம் வந்து அதுலேருந்து உற்பத்தி ஆகிற தண்ணியை தான் நான் வந்து எடுத்து போய் இந்த தாவரத்துக்கு கொடுக்குறேன். இதுக்காக எதுவும் பிரத்யோகமா வேற எந்த வந்து வந்து எந்த உரங்களும் நான் கொடுக்கறது இல்லை இதுவரையிலையும். ஸ்டில் டுடே. இனி ஃபியூச்சர்ல நீங்க சொன்னீங்க, ஏதோ உங்க இதில் பார்த்தேன் அந்த குரு பஞ்சகாவியா, உண்மையிலே வந்து விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். நான் அதை நான் செய்முறைப்படுத்தி அதை நான் கண்டிப்பா செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தில் தான் இருக்கிறேன். அது கண்டிப்பா செய்வேன். அடுத்த கட்ட நடவடிக்கை குரு பஞ்சகாவியா. கொடுக்க போறீங்களா? ஆமா, கொடுக்க போறேன். பாருங்க பாருங்க. இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இது கொடுப்பீங்க? அது இது 2 days. இது 1 day permutation, 24 hours permutation. ஓ அப்படியே அது ஆமா 24 days. ஆமா அப்படியே கொடு. அதான் சொன்னீங்களே, எந்த ஒரு பொருளும் உடனே கொடுக்க கூடாது. இப்போ அரிசி வச்சுக்கிறோம், சமைச்சு சாப்பிடுறோம். ஏன் அரிசியா சாப்பிடக்கூடாதா? இதை சமைச்சு கொடுக்கணும். அதை சமைச்சு கொடுக்கறது தான் நுண்ணுயிர். தாவரத்துக்கு அதை சமைச்சு கொடுக்கறது தான் நுண்ணுயிர். அப்படியே கொடுக்க ஏத்துக்காது இல்ல. திடப்பொருள் திரவ பொருள் இருக்குது, அதை வந்து உங்களுக்கு செரிமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்கணும். அதுக்கு தான் நுண்ணுயிர்கள். அந்த நுண்ணுயிரை நம்ம இந்த தண்ணியிலே பெருக்கிறோம். அதை மண்ணில் பெருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது இங்கேருந்து போய் அதை மண்ணை வளப்படுத்துது. இதான் உண்மை. சரி, இதுல இருந்து அறுவடை பண்ணிருக்கீங்க நீங்க? மீன் அறுவடை பண்ணிக்கிறேன். ஒரு லாஸ்ட் இயர் 5000 rupees கிடைச்சது. ரொம்ப சொற்ப வருமானம் தான். இதை வந்து இது கமர்ஷியலாக நான் எதுவுமே செய்யலை. மேக்சிமம் நான் வந்து இதை ஒரு எல்லாருக்கும் கொடுக்கணுன்றது தான். உறவுகள் வந்தால் பிடிச்சி கொடுப்பேன். என்கிட்ட பழகிறவங்க இப்போ நீங்கள் கேட்டால் கூட ஒரு இப்போ வலை போட்டு பிடிச்சி உங்களுக்கு நீந்த தெரிஞ்சுன்னா ஒரு 5 கிலோ கொடுத்துருவோம். சொல்லுங்க, இப்போ கூட பிடிக்கலாம் வாங்க. இதான் உண்மை. ஆமாங்க. இது வரைக்கும் கமர்ஷியல் ஒரு 5000 கொடுத்ததுங்க எனக்கு. லாஸ்ட் இயர் ஒரு 5000 rupeesக்கு விரால் கிடைக்குதுங்க. இந்த விரால் அதனுடைய குஞ்சுகளை சாப்பிட்றதுக்கு இந்த விரால் இருக்குதுங்க. அதுக்கு இந்த ஜிலேபியான்னு சொல்லியிருப்பாங்க, ஆந்திரா ஜிலேபியா. இது நிறைய உற்பத்தி பெருக்குதுங்க. குஞ்சுகளை தான் அதுவே குஞ்சுகளாகவே இப்போ முட்டையிட்டுலாம். ஆனால் விரால் வந்து இது பண்ணி பார்க்குங்க. அதனுடைய லைஃப் ஸ்டைல் வேறு, இதனுடைய லைஃப் ஸ்டைல் வேறு. அது வந்து வேட்டை மீன். இது வந்து நுண்ணுயிர் பிளான்டைன்ஸை சாப்பிட்டு வளர்றது. இது வேட்டையாடுறது கிடையாது. ஆனால் விரால் வந்து வேட்டையாடும். அந்த வேட்டையாடுறதுக்குரிய மீன் தான் இந்த ஜிலேபியா. அதை சாப்பிட்டு தான் அது வளருது. ஆமா ஆமா. ஒன்றின் உணவு மற்றொன்று கழிவு, கற்றொன்று கழிவு மற்றும் இதை தான் நம்ம சார் அவர் சொல்லிட்டு போயிடாருங்க. நம்மாடுவார் ஐயா. நம்மாடுவாரே மட்டும் இல்ல, எவ்வளவு இப்போ கூட சொல்லிட்டு இருக்காருங்களே நம்ம ஜான் பிரிட் ஐயா, வாழும் புத்தர். அவரு நான் சொல்லுவேன், அவர் எங்க இருக்கிறார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் வாழும் புத்தர். இயற்கை விவசாயம் செய்யுங்க, நல்லா இருக்கலாம். விவசாயம் செய்யுங்க, நல்லா இருக்கலாம். அந்த வாழ்த்துக்களே விவசாயிகளை வாழ வைக்குதுன்னு நான் சொல்றேன். என்னுடைய கருத்து இது. மீனோட வளர்ச்சியில எப்படியா இருக்கு சார்? நல்லா இருக்குது, நல்லா இருக்கு. 1/2 கிலோ வருங்க. ஒரு ஜிலேபி 1/2 கிலோ வரும்.
ஒரு விரால் வந்து 1.5 கிலோ வருங்க எத்தனை நாள்ல சார். இது 1 இயர் ஆகும் சார். விரால்லாம் 1 இயர் ஆஃப்டர் தான் உங்களுக்கு அந்த 1.5 கிலோ எடுக்கும். சரி, இப்போ ஃபுல்லா எடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் அது உற்பத்தி இருக்குது. பெரிய மீனெல்லாம் பொறிக்கிடுவோம் வலையில. வலை போடும்போது பெரிய சைஸா இருக்கிற ஒரு 1/2 கேஜி மீனெல்லாம் எடுத்துருவோம். 1.5 கேஜி மீனெல்லாம் எடுத்துருவோம். சின்ன சின்ன மீனுங்களும் அதிலே விட்டுருவோம். விட்டா மறுபடியும் அதுவே ஆமா, அதுவே ஒன் டைம் மட்டும் தான் ஒன்ஸ். ஆமா, ஒன்ஸ் தான். இப்போ வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க. இப்போ வந்து மீன் வளத்துறையில வந்து உங்களுக்கு கட்லா, ரோகு, மிர்கால்ன்றது வீடூர்ல நமக்கு பண்ணை இருக்குதுங்க, மீன் பண்ணை. அதில் வந்து நான் ஒரு உறுப்பினருங்க. ஆனால் நாங்கள் போகல, எனக்கு அந்த நேரமும் கிடைக்கலைங்க. ஆனால் அந்த அரசாங்கத்தினுடைய பயன்பாடை விவசாயிகள் பயன்படுத்திக்கணும். வீடூர் அணையில் கொடுக்குறாங்க. ஒரு பீஸ் வந்து 50 பைசா. அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்குன்னு இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டால் கொடுப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 300 எடுத்து விட்டேன், கட்லா ரோகுன்னு சொல்லி. நல்லா வளர்ச்சி அடைஞ்சிது. நல்லா அது எல்லாருக்கும் பிடிச்சி கொடுத்தேன். அதன் பிறகு எனக்கு போகிற நேரம் இல்லை. மற்றபடி அரசு நல்லா செய்கிறாங்க அரசாங்கம். நம்ம தான் அதை பயன்படுத்திக்கணும். இதில் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தடவை விட்டா போதும். ஆமா, ஒரு முறை விட்டா போதும். இதுவே இனப்பெருக்கம் செஞ்சு அதே கண்டிப்பா அவசியம். லாஸ்ட் ஒரு கேள்வி, இதுக்கு நோய் தாக்குதல்லாம் வந்திருக்கா? நோய் தாக்குதல் இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நோய் தாக்குதல் வந்துன்னா நம்ம அந்த ஒரு ப்ளூ கலர்ல ஒரு இது இருக்குதுங்க, ஒரு 5 ரூபாய் பாக்கெட்னு சொல்லி. அது பொட்டாசியம் பர்மாங்கனேட் சார். கரெக்ட் சார், நீங்கள் சொன்னது பொட்டாசியம் பர்மனெண்ட் சார். வந்து 5 ரூபாய் பாக்கெட் சார். அது ரொம்ப சேர்க்கக்கூடாது தண்ணியில். அதை ஓரளவு நோய் மேலாண்மை என்னும்போது அது அந்த மீனுக்கு வந்து அந்த மீனுக்கு மேலே ஒரு புள்ளி மாதிரி வரும் சார். அதனால் மீனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இருந்தாலும் அதுக்கு ஒரு நோய் தான். அதை நான் கட்டுப்படுத்துறது பொட்டாசியம் பர்மனெண்ட். அது ப்ளூ கலரில் ஆகுன்னு சொன்ன பாருங்க, அதுக்கு பேர் தெரியல. அது ஆனால் இது மட்டும் இல்லை சார், இது மட்டும் இல்லைங்க. இது கூட வந்து நம்ம காய்கறிகள் வேஸ்டேஜ் அதை போடுவேன். அது இல்லாமல் என் மரத்தில் இந்த முந்திரி பழம் பார்த்தீங்களா, அது வந்து ஈயம் கரைசல், பழக்கரைசலுங்க. அது வந்து அது ஒரு ஈயம் கரைசல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பழத்தினுடைய அதனுடைய சாறுகள் இதில் இறங்கி அதுவும் ஓரளவு நல்ல அந்த பிளான்டைன்ஸ் சொல்கிற பாருங்க, அந்த ப்ளூ கலர் பிளான்டைன்ஸ், அது உருவாகிறதுக்கு அது உதவி செய்யுது சார். பேருதவியாக இருக்குது. இந்த மீன் கொட்டை நீங்களா வெட்டினீங்களா, அரசாங்கம் வெட்டி கொடுத்தாங்க? இல்லை சார், அரசாங்கம் இல்லை சார். நாங்களே எங்களுடைய சொந்த உழைப்புங்க. இதில் என்னென்னா சார், விவசாயத்தை வந்து அரசாங்கம் நிறைய பிரிவுகளை ஏற்படுத்துகிறாங்க. இவங்களுக்கு தான், இந்த பிரிவினருக்கு தான் இது உண்டு, இந்த பிரிவினருக்கு தான் இது உண்டுன்னு சொல்கிறாங்க. இதில் எனக்கு உடன்பாடு இல்லைங்க. விவசாயி யாருக்கு வந்து ஆர்வம் இருக்குதோ அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம், அவங்கள வந்து ஊக்குவிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல முன்ன போய் பார்க்குறேன். இயற்கை விவசாயி நான் 3 வருஷமாக முயற்சி பண்ணுறேன். அந்த தொட்டிக்கு, அந்த இயற்கை விவசாய தொட்டிக்கு, இந்த மண்புழு உரத்து தொட்டி கேட்குறேன். இது வரைக்கும் கலெக்டர்கிட்ட 3 முறை மனு கொடுத்தாங்க, கொடுக்கவே இல்லை. ஆனால் அதே மண் தொட்டி வந்து சில இடங்களில் தண்ணி துணிச்ச வைக்கிறாங்க. அதை என் கண்ணால் பார்த்துருக்குறேன். அதனுடைய பயன்பாடு வேஸ்ட்டாக போகுது சார். அரசாங்கம் நிறைய நன்மை செய்யாது தான் உங்களுக்கு சொல்ல ஒன்று. பயனாளிகள் அந்த பயனாளிகள் அனுபவிக்கிறதே இல்லை சார். உண்மையான பயனாளிகள் அனுபவிக்கவே முடியல. ஏதோ அதை உண்மையற்ற பயனாளிகள் தான் இது வரைக்கும் அனுபவிச்சிருக்கிறாங்க. அதை அரசாங்கம் முன்னெடுத்து நடக்கணும். இனி வர அரசாங்கம் எப்படி இருக்குதோ. சரிங்க, நான் கேட்ட கேள்வி நிறைய விஷயம். ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.